திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு கன்னிராசி நேயர்களுக்கு எனது மனமார்ந்த இனிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சிறப்பான செய்தியை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் நம்மை காக்கும் வேற்படை நாயகன் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்காங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனை போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழுமையாக நம்புங்க. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரியுமா? ராசி மண்டலத்திலேயே 6வது ராசியாக வரக்கூடிய அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானை அதிபதியாக கொண்ட நம்ம கன்னிராசி அன்பர்களை பற்றி தான். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் தனித்துவமான தலைமை பண்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, கன்னிராசிக்காரங்கனாலே ஒரு தனி கெத்து தான். உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலமே உங்களுடைய தலைமை பண்பு தான். ஒரு குரூப்பில் நீங்கள் இருந்தால் மற்றவங்க உங்களை தான் தலைவராக பார்ப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள். எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்படாமல் நிதானமாக 1க்கு 2 முறை தீர ஆலோசனை பண்ணித்தாங்க நீங்கள் அடியெடுத்து வைப்பீங்க. நீங்கள் எப்படின்னா அடுத்தவங்க தயவில் வாழ்கிறத விட உங்கள் சொந்த உழைப்பால் வெற்றி பெறணும்னு துடிக்கிறவங்க. கடவுளை மட்டும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புவீங்க. ஆனால் மனுஷங்களை அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டீங்க. ஆனால் மற்றவங்க கஷ்டத்தை பார்த்தா உங்கள் மனசு இலகிடும். அவங்க உணவுகளுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு மரியாதையும் அதுதாங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் நெருக்கமாக்குது. அழகும் ஆளுமையும் உங்கள்கிட்ட இயல்பாகவே அதிக லெவலில் இருக்குங்க. கன்னிராசி நேயர்களே, நீங்கள் எல்லாரும் 2026ஆம் ஆண்டை எக்கச்சக்கமான கனவுகளோடும் பெரிய பெரிய திட்டங்களோடும் தொடங்கி இருப்பீங்க இல்லையா? கவலையே படாதீங்க. இந்த வருஷம் நீங்கள் ஒரு தேர்ந்த அனுபவசாலியாக மாற போகிறீங்க. வாழ்க்கையில் வர்ற அத்தனை கஷ்டங்களையும் ரொம்ப சுலபமாக கடந்து போகிற பக்குவம் உங்களுக்கு வந்துடும். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு அடித்து சொல்லலாம். கெட்டது அப்படிங்கிற வார்த்தைக்கே உங்கள் டிக்ஷனரியில் இடம் இருக்காதுங்க. சில நேரங்களில் நீங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியூர் பயணங்கள் போக வேண்டி வரலாம். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் வீட்டில் எப்போதும் ஐஸ்வர்யம் நிலச்சிருக்கணும்னா ஒரு சின்ன விஷயத்தை செய்யுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கோங்க. அங்கே ஒரு அழகான தனலட்சுமி தாயார் படத்தை வைங்க. அந்த படத்துக்கு முன்னாடி நவதானியங்களில் ஒரு கிண்ணத்தில் நிரப்பி வைங்க. தினமும் மனதார வேண்டிக்கிட்டு விளக்கேற்றி வழிபடுங்க. இப்படி செஞ்சால் உங்கள் வீட்டில் உணவு பஞ்சம் அப்படிங்கிற பேச்சே இருக்காது. செல்வம் அடுக்கடுக்காக பெருகும். அந்த மனசை அழுத்திக்கிட்டு இருக்கிற கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும் பாருங்களேன். கடந்த சில மாதங்களாக நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல. உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக சதி செஞ்சுருக்கலாம். இதனால் உங்கள் மனசு ரொம்பவே வெறுத்து போயிருக்கலாம். வெளியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நடித்தாலும் உள்ளுக்குள்ளே கஷ்டங்களையும் கண்ணீரையும் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்கள் 1000 தான் நல்லது செஞ்சாலும் சின்னதாக ஒரு தப்பு நடந்தால் அதை பெருசு பண்ண ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கும். உங்கள் சொந்தக்காரங்க கூட அவங்க தேவைக்கு மட்டும் உங்களை வந்து பார்ப்பாங்க. மனசாட்சிக்கு விரோதமாக யாருக்கும் கெடுதல் செய்யாத எனக்கு ஏன் எவ்வளோ கஷ்டம் வருதுன்னு நீங்கள் ராத்திரி நேரங்களில் அழுதுருப்பீங்க. ஆனால் இனிமேல் அப்படி இருக்காதுங்க. இனி வர நாட்களில் உங்கள் சந்தோஷம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. உங்களை கடவுள் பக்தி காப்பாற்றும் கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுது தெரியுமா? 2026ஆம் ஆண்டில் சனி, குரு, சுக்கிரன், சூரியன், ராகு மற்றும் கேது பயிற்சிகள் நடக்குது இல்லையா? இதனால் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கப் போகுது. இழந்ததை எல்லாம் மீட்க போகிறீங்க. நீங்கள் எதை நினச்சி இத்தனை நாள் ஏங்குனீங்களோ அது இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும். சுக்கிர பயிற்சியால் உங்கள் பொருளாதார நிலைமை அபாரமாக முன்னேறும். பணம் வந்து குவிஞ்சாலும் பெற்றோரோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தேவையில்லாத வீண் செலவுகளை விட சுப செலவுகளுக்காக பணம் செலவழிக்கிறது நல்லது. தாய் வழியில் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் தொழில் மற்றும் பணியிடத்தில் என்ன மாற்றங்கள் நிகழும் தெரியுமா? தொழில் செய்கிற இடத்துல உங்கள் திறமை இப்போ வெளிச்சத்துக்கு வருங்க. உயரதிகாரிகளோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சொந்தமாக பூமி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான யோகம் இப்போ வந்துடுச்சு. உங்கள் உடன் பிறந்தவங்களுக்கு கல்யாண முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ கைகூடும். புது வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக வாங்கலாம். அந்த ஆர்வம் இப்போ உங்களுக்குள்ளே அதிகரிக்கும். ராகு கேது பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் சில மறக்க முடியாத ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கும். குடும்பத்திலையும் தொழிலையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடின உழைப்பால் நீங்கள் வச்சுருக்கிற லட்சியத்தை அடைய நல்ல திட்டங்களை இப்போவே போட ஆரம்பிங்க. பிஸ்னஸில் போட்டிகள் இருந்தாலும் உங்கள் திறமையால் அதை சமாளிப்பீங்க. நிச்சயமாக திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாம் இப்போது விலகிடும். முக்கியமாக சில காரணங்களால்
விவாகரத்து வாங்கிட்டு கவலையில் இருந்தவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போது பிரகாசமாக இருக்குது. உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் மாறி எல்லாரும் ஒன்றா சேருவீங்க. ஆனால் அரசு வேலையில் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்கள் வளர்ச்சியை கண்டு ஆரம்பத்தில் உங்கள் கூட இருந்தவங்களே பொறாமைப்பட்டு எதிரிகளாக மாறலாம். இதனால் குடும்பத் தலைவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால் கோபத்தை மட்டும் தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. தினமும் தியானம், யோகா செஞ்சு உங்களை மனசை நிதானப்படுத்துங்க. வாழ்க்கை துணையோட அன்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அவங்க மேலே அதிக அன்பு காட்டுங்க. குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பல மடங்கு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த அந்த மந்தமான சூழ்நிலை இப்போது மாறுங்க. புது புது வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் பிஸ்னஸை விரிவுபடுத்தி புது கிளைகள் தொடங்குவீங்க. அதுக்கு தேவையான நிதி உதவி வங்கிகளில் இருந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்க இப்போது சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான காலம் கனிஞ்சு வந்துடுச்சு. ஆஃபீஸில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே பழி வரலாம். உங்கள் திறமைக்கு சில நேரங்களில் மதிப்பு கிடைக்காத மாதிரி தோணும். ஆனால் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த தடவை வெற்றி நிச்சயம். கன்னிராசி இளைஞர்களே, நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தவறான நண்பர்களோட சேர்றதால தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாக வாய்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு முறைக்கு 10 முறை யோசிங்க. இல்லைன்னா ஏமாற்றத்தில் முடியலாம். ஆனால் ஒன்று, உங்களை வீழ்த்த நினச்சவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. போலியான உறவுகள் தானாக விலகி போவாங்க. புது நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்தா, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், சனி, ராகு இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் பலமாக அமர்ந்திருக்காரு. அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். இந்த கிரக மாற்றத்தால் படித்து முடிச்சுட்டு வேலை தேடுற எங்களுக்கு தகுதிக்கேற்ற சூப்பர் வேலை கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். உங்களை வேணாம்னு ஒதுக்கிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கணும்னா ஒரு சின்ன பரிகாரம் செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கண் தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதே போல் ஆதரவற்ற முதியவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுங்க. இதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. உங்கள் மனசார செய்கிற ஒரு சின்ன உதவியே உங்கள் பாவங்களை குறைச்சி உங்கள் வாழ்க்கையை புண்ணியமாக மாற்றும். உதவி செய்யணுங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்களை உயர்த்தும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அருமையாக அமையும். நம்பிக்கையோடு இருங்க. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.